வெல்கம் டு Nagu'sNalabagam. இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப் செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சளி தொந்தரவு வறட்டு இருமல் இருக்கும்போது ரொம்ப நல்லா கேட்கும். இந்த சூப் சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்கால் நான் 3 பீஸ் வாங்கியிருக்கேன். முன்னாடியெல்லாம் கால் வாங்கி நம்ம சுட்டு பண்ணுவோம். இப்போ ரெடிமேடாகவே உங்களுக்கு மால்கள்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த மாதிரி கிடைக்குது. இதை வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம கத்தியால் சுரண்டி எடுத்துடணும். நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். இது சூப் வைக்கிறது ரொம்ப ஈஸி. சுத்தம் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் பொறுமையாக சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி தோல் மாதிரி வரும். இந்த கருப்பு பகுதியெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்துடணும். இல்லாட்டி கொஞ்சம் கருகின வாசத்தோடு இருக்கும் சூப்பு. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். இதில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கழுவிடுவோம். நீங்கள் இந்த தோல் எடுக்கும்போது வெது வெதுப்பான தண்ணியில் போடணும். நல்ல வெந்நீரில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் சத்தெல்லாம் அந்த வெந்நீரில் இறங்கிடும். அதனால் வெது வெதுப்பான தண்ணீரை போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய காலாக இருக்கும். நீங்கள் அவங்கள கட் பண்ணி வாங்கிக்கினீங்கன்னா அந்த மாதிரி க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறது கஷ்டம். அதனால் அவங்கள கட் பண்ணி தரச்சுன்னா கட் பண்ணி தருவாங்க. ஒரு 10-12 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், ஃப்ளேவருக்காக 1 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், 1 தக்காளி பழம், கறிவேப்பிலை. இதை நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். குழந்தைக்கும் கொடுக்க போகிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரம் நல்லா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மல்லி பவுடர் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இது அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கும், கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பத்து சவுண்டுக்கு வைக்கணும். அப்போ தான் அந்த காலில் எலும்பில் இருக்க அந்த சத்தெல்லாம் நமக்கு சேரும், நல்லா வேகும். அப்போ தான் 10 விசில் வரட்டும். நல்லா ஆறிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.